திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி கலைக்கப்படுவது உறுதிதான். 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளை நாங்கள் வெற்றியடைவோம் என்று கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஸ்டாலின் அவர்கள் பெருமையாக பேசியிருந்தார். இப்பொழுது இருக்கக்கூடிய கள நிலவரத்தின் அடிப்படையில் தமிழக தலைமை டாஸ்மாக் மெகா ஊழல் சுமார் 1000 கோடி முதற்கட்ட ஊழலை நிரூபித்திருக்கிறது அமலாக்கத்துறை அதிகாரிகள். இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் எங்களை தொந்தரவு செய்யக்கூடாது, நாங்கள் சிறப்பாகத்தான் ஆட்சி செய்கிறோம் என்பதை கூறும் விதமாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையின் வழக்கறிஞர் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்டுள்ளார். தமிழக தலைமை டாஸ்மாக் முறைகேட்டில் ஒரு முறை அல்ல 2 முறை சோதனைகளை நடத்தினோம், அதற்கான ஆவணங்களையும் கைப்பற்றி இருக்கிறோம். தற்பொழுது வரை யாரையும் கைது செய்யவில்லை, அவர்களை டார்ச்சலும் செய்யவில்லை. பிறகு எதற்காக தமிழக அரசு பயப்படுகிறது? விசாரணை நடத்தப்படுவதற்கே இவ்வளவு தயக்கம் என்றால் நிச்சயம் இதில் மிகப்பெரிய நபர் சிக்கியிருக்கிறார். தேவைப்பட்டால் யாரையாக இருந்தாலும், அவர்கள் அமைச்சராக இருந்தாலும், எம்பியாக இருந்தாலும், முதல்வராக இருந்தாலும் கூட நாங்கள் விசாரணையே நடத்துவோம். அமலாக்கத்துறை அதிகாரிகள் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை மேற்கோள் காட்டி உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். இதனால் திராவிட முன்னேற்றக் கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே தமிழக டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி சிறையில் அடைக்கப்பட்டாரோ அதேபோல் தமிழகத்திலும் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. 2 தொழிலதிபர்களை சிறையில் அடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். ஏனென்றால் அவர்களது வீட்டில் வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்கள் இருந்துள்ளது. ஆனால் தற்பொழுது தலைமறைவாக இருப்பதால் அவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகிறது அமலாக்கத்துறை அதிகாரிகள். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வழக்கில் இன்னும் யாரெல்லாம் சிக்குகிறார்கள், குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் பினாமியாக யாரெல்லாம் இருக்கிறார் என்பதை நிச்சயமாக இன்னும் ஒரு சில மாதங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்ற கூண்டில் நிறுத்தும். டெல்லி முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி டெபாசிட்டை தேர்தலில் இழந்தாரோ தமிழகத்தில் கொளத்தூர் தொகுதிகளிலும் அதே நிலைமை ஸ்டாலினுக்கு நடக்குமா அல்லது சேப்பாக்கத்தில் உதயநிதிக்கு நடக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். டாஸ்மாக் ஊழலில் குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கூறுங்கள்.